கோவை மாவட்ட அனைத்து ஜமாத்துகள், இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பின் சார்பில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதல் இனப்படுகொலையை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை சொல்லி, பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையினர், ஊடகவியலாளர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, எங்கோ இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தில் குழந்தைகள் கொல்லப்படுவதற்காக கோவையில் ஏன் ஆர்ப்பாட்டம் நடைபெற வேண்டும்? அந்த ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டால் பரவாயில்லை, ஹிந்துவாக இருக்கக்கூடிய செந்தில்வேலுக்கு என்ன வேலை என்று கேட்பீர்களே என்று சொன்னால், நான் அதற்கு இப்படி பதிலை சொல்லி தொடங்குகிறேன். குழந்தைகள் கண்முன் இறப்பதை பார்த்த பிறகும் ஓடி ஒளிவதற்கு நான் நடிகன் அல்ல, நான் மனிதன். அதனால் இங்கே நிற்கிறேன். பாலஸ்தீன விடுதலையை பற்றி இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன கவலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைத்தால், இது இஸ்லாமிய விடுதலை, கிறிஸ்தவ, இஸ்லாமிய, ஹிந்து அப்படி அல்ல. நம் அருகில் இருக்கக்கூடிய இலங்கையிலே தனி ஈழத்திற்கான போராட்டம் நடைபெற்றது. இந்த தனி ஈழத்திற்கான போராட்டம் நடைபெற்ற பொழுது, அவ்வாறான ஒரு தனி ஈழ போராட்டத்தை முன்னெடுத்தவர்களில் பெருவாரியானவர்கள் மதத்தின் அடிப்படையில் இந்துக்களாக அறியப்பட்டவர்கள். அங்கே 2009 ஒரு இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற பொழுது பெருவாரியாக இலங்கை பாசிச அந்த பயங்கரவாதத்திற்கு பலியானவர்கள், பெருவாரியானவர்கள் மதத்தின் அடிப்படையில் இந்துக்கள், ஆனால் மொழியின் அடிப்படையில் தமிழர்கள், நம்முடைய தொப்புள் கொடியினுடைய உறவுகள். அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலையை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் இன்றைக்கு இங்கே எவ்வளவு இஸ்லாமியர்கள் கூடியிருக்கிறீர்களோ, இதற்கு சற்றும் குறைவில்லாமல் அன்றைக்கு ஈழப்படுகொலைக்கு எதிர்த்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் இஸ்லாமிய சொந்தங்கள் கூடினீர்களே, அது ஹிந்து என்பதற்காக அல்ல, என்னுடைய தொப்புள் கொடி உறவு தமிழன் அங்கே கொல்லப்படுகிறான் என்ற உணர்விற்காக. அப்ப இங்க மதமெல்லாம் இல்ல, இங்க ஒரு நியாயம் இருக்குது. அந்த நியாயத்தை பேசுவோம். இதை பேசுவதற்கு தமிழ் சமூகத்திற்கு தான் இன்னமும் அதீத உரிமை இருக்கிறது. என்ன உரிமை? இஸ்லாத்தில் சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல, நான் பெருசா இஸ்லாத்தை அறிந்தவன் அல்ல. ஆனால் தமிழில் சொல்லி இருக்கிறது, யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அதனால நம்ம இங்க நிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நான் வந்த உடனே ஒரு நிமிடம் இந்த முன்னாடி உட்கார வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறுவர்களை பார்த்த உடனே என் மனசு உள்ளபடியே பதபதச்சிடுச்சு. கையில் இறந்து போன ஒரு குழந்தையினுடைய சடலத்தை போன்ற ஒரு பொம்மை, கை கால்களில் ரத்தம் வடிவதை போன்ற கட்டுக்கள் போடப்பட்ட அந்த குழந்தைகள் உட்கார்ந்திருப்பதை, அது வெறும் ஒரு அந்த வலியை உணர்த்துவதற்காக அந்த குழந்தைகள் இங்கே அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் வெறும் பொம்மை, அது பொம்மைன்னு நம்ம அறிவுக்கு எட்டுகிறது. ஆயினும் ரத்தம் போன்ற ஒன்று தெளிக்கப்பட்ட அந்த பொம்மையை பார்க்கின்ற பொழுதே நமக்கு கைகாலம் ஆடிடுச்சுன்னு சொன்னா, ரத்தமும் சதையுமாக கைகளில் சடலத்தை ஏந்தி நிற்கக்கூடிய பாலஸ்தீன தாய்மார்களின், பாலஸ்தீன தந்தைகளினுடைய கண்ணீரை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அது எவ்வளவு கொடூரமானதுன்னு. இந்த எனக்கு முன்பாக பேசிய சகோதரர்கள் சொன்னார்கள், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. பாலஸ்தீனத்தை இந்தியா எப்பொழுதோ அங்கீகரித்து விட்டது, ரைட்? இப்ப பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா எல்லாம் அங்கீகரிச்சுட்டான். அப்ப பாலஸ்தீனம் ஒரு நாடு. எனக்கு புரியவே இல்லை. இது என்னன்னா, என் வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்து குடியேறிட்டான், மழை பெய்யுது, கடும் மழை பெய்யுது அல்லது புயல் அடிக்குது, இயற்கை சீற்றம். இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சென்னையில பெருமழை வெள்ளம் வந்துச்சு. சென்னையில பெருமழை வெள்ளம் வந்த போது எல்லா இஸ்லாமியர்களும் என்ன பண்ணாங்கன்னா, பள்ளிவாசலை முதல்ல திறந்து விட்டாங்க. தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க, வீடு இல்லாதவர்கள் அல்லது வீடுகளை இழந்தவர்கள் பள்ளிவாசல்ல வந்து தங்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நாங்கள் உணவை சமைத்து தருகிறோம் அப்படின்னு சொல்லி உள்ள விட்டாங்க. உள்ள விடும்போது எவன்ட்டையும் ஆதார் கார்டு கேட்கல, நீ முஸ்லீமா, உனக்கு 5 வேளை தொலை தெரியுமா, உன் பேர் என்ன, இதெல்லாம் கேட்கல. எல்லாரும் வா, தங்கிக்கோ, பள்ளிவாசல்ல இருந்துக்கோ,
சாப்பிடு, நிலைமை சீரடைந்த பின் நீ இங்க இருந்து போலான்னு சொல்லி எல்லாரையும் உள்ள விட்டாங்க. இப்ப என்ன, நான் என்ன வச்சே பேசிக்கிறேன், என்ன இப்படி ஒரு பள்ளிவாசல்ல உள்ள விட்டுருக்காங்க. நான் உள்ள போயிட்டு மழையெல்லாம் வெறிச்சிருச்சு. இப்ப பள்ளிவாசல் எனக்கு சொந்தம்ங்கிறேன். எவ்வளவு பெரிய அயக்கத்தனை இது! ஏண்டா, மழை பெய்யுது, புயல் அடிச்சிருக்கு, உன் வீட்டை இழந்து நீ ரோட்டில் நின்று ஐயோ பாவம்னு பார்த்து நான் பள்ளிவாசலை திறந்து விட்டோம்னா நீ பள்ளிவாசல் உனக்கு சொந்தம்னு கேட்பியான்னு ஒரு கோபம் வரும்ல. இதுதான் இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நாடற்ற அகதிகளாக, நாடோடிகளாக அனைத்து உலக நாடுகளும் துரத்தி அடித்த போது பாவம் பார்த்து யூதர்களுக்கு இடம் கொடுத்தார்கள் பாலஸ்தீனியர்கள். இப்ப என்ன சொல்ல வேண்டியிருக்கு? அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இது ஏன் நாடு, நல்லா தயவு செய்து நம்புங்க, இது ஏன் நாடுன்னு. அவன் சொந்த நாட்டை தன்னுடைய நாடு என்று நம்ப வைப்பதற்கு ஒரு பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு. இப்ப பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா எல்லா நாடு அங்கீகரிச்சிருக்கு. அப்ப அது ஒரு நாடு. அப்ப ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு தாக்குதல் நடத்துகின்ற பொழுது அந்த நாடு திருப்பி தாக்கும். இந்தியாவில் தமிழ்நாடு வரைக்கும் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், இது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போர். நாம எப்படி அதை சொல்றோம்? இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியதுன்னு சொல்றோம். ரைட்டு, இஸ்ரேல் ராணுவம். ஹமாஸ் தீவிரவாத அமைப்புங்கிறோம். அது புரியவே இல்லை எனக்கு. அது அவன் நாடு தானே, அவன் நாட்டை காப்பாற்றுவதற்கு அவன் நாட்டு ராணுவம் போரிடுகின்ற பொழுது அது மட்டும் எப்படி தீவிரவாத அமைப்பா மாறும்? அவன் வேற ஒரு நாட்டுக்குள்ள போய் குண்டு வச்சானா, வேற ஒரு நாட்டை ஆக்கிரமிச்சானா? இல்ல, அவன் நாட்டின் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு எதிராக ஒருத்தன் போராடுகிறான், அவனை தீவிரவாதி என்று சொல்லுகின்ற ஒரு கொடூரம் இருக்குல்ல. இது இந்தியாவில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்ட கதைன்னு ஒருத்தர் சொன்னார் பாருங்க எனக்கு முன்பாக. இங்கே அது நடந்துச்சு, நான் சொல்லல, பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்லுகிறார். ஆரியர்கள் இங்க வந்தா பாருங்க, ஆரியர்கள் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இந்தியாவுக்குள்ள வர்றான். இன்னைக்கு இந்தியாவில் நம்மளை எல்லாம் சூத்திரங்கிறான். அவன் தான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? எல்லா இடத்துலயும் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்ப ஆரியர்கள் எப்படி இங்கே நம்மை அடிமைப்படுத்தினார்களோ அந்த போன்ற ஒரு சூழல் யூதர்கள் இன்றைக்கு பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு அநீதியை இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நான் ஹாஜா கனி, எனக்கு முன்பாக பேசிய முனைவர் ஹாஜா கனி என்னுடைய நெஞ்சுக்கினிய நண்பர்ங்கிறத விட இருவரும் ஒரே வயிற்றில் பிறக்கவில்லையே தவிர என்னுடைய உடன் பிறந்த சகோதரர். அவரை மாதிரி எனக்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அப்படித்தான். ஒரே தாய் இத்தனை பேரை பெத்து போட முடியாது. ஆனா நம்ம எல்லாரும் யாருதான்? அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பி அப்படி வச்சுப்போம். இப்ப அவர்கிட்ட பேசுகின்ற பொழுது அவர் ஒரு முறை ஒரு நிகழ்வை சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நபிகள் நாயகம் அவர்களுடைய காலகட்டத்தில் இஸ்லாமியருடைய புனித தலமான மதீனா, அங்கே கிறிஸ்தவர்களோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு சூழல். ஒரு பேச்சுவார்த்தை 3-4 நாளா போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பிரேயர் டைம் வருது. யாருக்கு? கிறிஸ்தவர்களுடைய பிரேயர் டைம் வருது. அவங்க போய் பிரேயர் பண்ணிட்டு வரேன்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் சொன்னாராம், பரவாயில்ல இங்கே பிரேயர் பண்ணுங்கன்னு. அவர்களுக்கு தன்னுடைய இடத்தில் பிரேயர் பண்ண அனுமதி கொடுக்கிறார். அப்படியே காலம் மாறுகிறது. பாலஸ்தீனம் வெற்றி பெற்ற ஒரு சூழல். அப்ப ஆட்சி அதிகாரம் பாலஸ்தீனியர்களின் கைகளில், இன்னும் எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா இஸ்லாமியர்களின் கைகளில். இப்போ கலிஃபா உமர் அவர் இதே மாதிரி ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் ஒரு சந்திப்பு, உரையாடல், அவருக்கான தொழுகை நேரம் வருகிறது. ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். எவ்வளவு தூரம் இஸ்லாமியர்களுடைய, இஸ்லாத்தினுடைய இந்த பெருந்தன்மை, பரந்த மனப்பான்மை இன்னைக்கு எங்க கொண்டு வந்து விட்டுருக்குங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். அப்ப கலிஃபா உமர்ட்ட அவங்க சொல்றாங்க, பரவாயில்ல இங்கே தொழுகை நடத்தி கொள்ளுங்கள். ஆனா உமர் என்ன சொன்னாரா? இல்ல, நான் இன்னைக்கு இங்க தொழுகை நடத்தலாம். அப்படி நான் இன்னைக்கு இங்க தொழுகை நடத்திட்டேன்னா நாளைக்கு எனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் எங்க உமர் கலிஃபா தொழுகை நடத்திய இடம் இது என்று உங்களுடைய வழிபாட்டு தலத்திற்கு எங்கள் பின்னால் வரும் சந்ததிகள் உரிமை கோரும் அபாயம் இருக்கிறது. எனவே இஸ்லாமிய ஜமாத்தார்கள் கூட்டமைப்பின் சார்பில் நடக்கக்கூடிய கூட்டம், அதனால் பாங்கு ஓசை ஒலித்தோட நான் பேச்ச நிப்பாட்டினு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில் எந்த கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பாங்கு ஒலித்தால் நான் பேச்ச நிப்பாட்டுவேன். நான் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எல்லோருமே அதை செய்வோம். அதுதான் தமிழ்நாடு. அது எல்லா கட்சியுமே செய்யும். சரியா? அதுதான் தமிழ்நாடு. அந்த பண்பட்ட மண்.
இப்ப அப்பாறாக கலிஃபா உமர் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள், அவர்கள் இங்கே நீங்க தொழுகை செய்து கொள்ளலாம் என்று சொல்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு பின்னால் வரக்கூடிய என்னுடைய சீடர்களோ சந்ததிகளோ இந்த இடத்திற்கு உரிமை கொண்டாடிவிடக் கூடாது அப்படின்னு ஒரு கல்லை எடுத்து வேகமா எறிகிறார். அந்த கல்லு எவ்வளவு தூரம் போய் விழுதோ அதை தாண்டி போய் தொழுகை செய்கிறார். ஏன்னா இந்த நிலப்பரப்பு எங்கேயும் இஸ்லாமியர்கள் எங்கள் உமர் கலிஃபா தொழுகை செய்த இடம் இது என்று எங்களுக்கு சொந்தமானது என்று உரிமை கொண்டாடிவிடக் கூடாது என்ற ஒரு பரந்த நோக்கம். ரெண்டு சம்பவம், ரெண்டையும் கவனமா கவனிங்க. ஒன்று, கிறிஸ்தவர்களுக்கு தன்னுடைய புனித தலத்தில் பிரேயர் செய்ய அனுமதி கொடுக்கிறார் நபிகள் நாயகம். இன்னொன்று, கிறிஸ்தவர்களுடைய புனித தலத்தில் தான் தொழுகை செய்ய மறுத்து தொலைதூரம் செல்கிறார் உமர் கலிஃபா. அப்போ அடுத்தவன் சொத்துக்கு என்னைக்கும் அவங்க ஆசைப்பட்டது இல்லை என்பது காலங்காலமாக வரக்கூடிய ஒன்று. அவர்களிடம் ஒரு மனித நேயம் இருந்துச்சு, ஒரு மாண்பு இருந்துச்சு. அந்த மனித நேயத்தின் அடிப்படையில், அந்த மாண்பின் அடிப்படையில் யூதர்களுக்கு இடம் கொடுத்தார்கள். இன்னைக்கு அதற்கான விலையை கொடுத்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீனம். நான் இங்க வந்ததுல இன்னொரு மிக முக்கிய காரணம், ஒரு காணொளி, ஒரே ஒரு வீடியோ. அந்த காணொளி இப்ப நம்ம வீட்டுல, இப்ப என் வீட்லயே அது நடக்கும். என் குழந்தை எப்பாவது வந்து அப்பா பசிக்குதுப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா என் மனைவிட்ட நான் சண்டைக்கு போயிருக்கிறேன். குழந்தை பசிக்குதுன்னு சொல்ற அளவுக்கு விடுவியா, பசிக்குது இல்ல நீ கவனிக்கலையாங்கிற அளவுக்கு நம்ம எல்லா வீட்லயுமே கேட்போம். அந்த காணொளி உள்ளபடியே என்ன வந்து சில நாட்கள் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. முன்னாடி இருக்கிற குழந்தைங்க மாதிரி இந்த தம்பிங்களை விட சின்ன சின்ன குழந்தைங்க, போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உணவுக்காக, அங்க உணவு ஒரு இடத்துல விநியோகம் பண்றாங்க, அந்த உணவுக்காக போய் நிக்கிறாங்க. அங்க இருக்கிற இந்த மாதிரி ஒரு பாய் எல்லாம் உணவை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவருடைய பாத்திரத்தில் உணவு தீர்ந்து போகிறது. முன்னாடி எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க அந்த பாத்திரத்தை நீட்டிட்டு, தட்டை நீட்டிட்டு நிக்குதுங்க. அந்த பாய், அந்த இஸ்லாமியர், என் மொழியில சொல்ற, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் அப்படியே தலையில அடிச்சுட்டு அழுவார், அப்படியே தலையில கை வச்சுட்டு நிப்பார். இவ்வளவு பிள்ளைங்க உணவுக்காக நிற்கிறது, இங்கே உணவு காலியா போயிடுச்சுன்னா அந்த பாத்திரத்தை அப்படியே எட்டி எட்டி பார்ப்பான் அந்த மனுஷன் வேதனையுடைய உச்சத்துல. உலகில் இதை விட கொடுமை வேற என்ன வேண்டும் என்பதை தயவு செய்து சிந்தித்து பார்க்கணும். ஒரு சிறுவன் மண் அள்ளி சாப்பிடுறான். நீங்க அந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப்ல. மண் அள்ளி சாப்பிட்டுட்டு கேட்கிறான், எனக்கு பசிக்கிறது, நான் இந்த மண்ணை திங்கட்டுமா? உலகின் மனசாட்சியை இவையெல்லாம் உழுக்காமல் போனால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்றுதான் எனக்கு சொல்ல தோன்றுகிறது உறவுகளே. எனக்கு இங்க இருக்க பேசின சகோதரர்கிட்ட மேல எனக்கு ஒரு கோபம், வருத்தம் கூட இருக்குது. அவங்க ஒரு பெரிய தப்பை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, தொடர்ச்சியா எல்லாரும் அந்த தப்பை பண்ணாங்க. அந்த தவறு என்னன்னா, மோடி அவர்களே பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பார்த்தீர்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உள்ளபடியே நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா எனக்கு தெரியல. எங்க அவர் சொந்த நாட்டில் மணிப்பூர்ல பாதிக்கப்பட்ட மக்களே போய் பார்க்காதவரிடம் நீங்க அங்க இருக்கிற பாலஸ்தீனத்து மக்களை போய் பத்தி கவலைப்பட்டீங்கன்னா எங்கங்க அது? சொந்த நாட்டில் மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கல, இன்னும் பாலஸ்தீனத்தை பற்றி கவலைப்பட போகிறாரா மோடி? மாட்டார். இன்றைக்கு எனக்கு முன்பாக பேசிய சகோதரர் சொன்னார், நவி பிள்ளை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் என்று. நவி பிள்ளை சுட்டிக்காட்டியதின் அடிப்படையில் பிரசாந்த் பூஷன், சுப்ரீம் கோர்ட்டோட உச்ச நீதிமன்றத்துடைய மிக மூத்த வழக்கறிஞர் ஒன்றை சொல்லுகிறார். இந்தியா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்குமே என்று சொன்னால் அது இனப்படுகொலைக்கு இந்தியா துணை போன ஒரு மாபெரும் குற்றத்திற்கு சமம் என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய மிக மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். மரியாதைக்குரிய அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் மிக தெளிவாக ஒரு வாதத்தை வைக்கிறார். இந்தியாவினுடைய அமைதி, நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு விஷயத்துல, ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கான். சண்டை போடுறவன் மீது மட்டும் தவறல்ல, ஒருத்தனை வெட்டுறான், அல்லது ஒருத்தனை குத்திட்டான், ஒருத்தனை அடிக்கிறான், ஒருத்தனை கொலை பண்றான்னா அது அமைதியாக வேடிக்கை பார்ப்பது அதை விட பெரிய பாவம். அதைத்தான் சோனியா காந்தி அம்மையார் சொல்லுகிறார், இந்தியா ஒரு கள்ள மௌனம் சாதிக்கிறது, இது மிகப்பெரிய ஆபத்து என்று இன்றைக்கு சொல்லுகிறார். உலகின் பல நாடுகள், சமீபத்தில் ஐநா சபைக்குள்ள நதன்யாகு உள்ளே வருகிறார். அவர் உள்ளே வந்தவுடன்
உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஐநா சபையில் அமர்ந்திருந்த பிரதிநிதிகள் அவரை புறக்கணித்து அவருக்கு எதிராக முழக்கமிட்டு ஐநா சபையிலிருந்து எழுந்து அவர்கள் வெளியேறினார்கள், வெளிநடப்பு செய்தார்கள். எந்த ஒரு நிர்வாகிகளும் இல்லாத ஆள் இல்லாத ஒரு ஐநா சபையில் நெதன்யாகு உரையாற்றிய பிறகும் உலக நாடுகளுக்கு இன்னமும் கூட இஸ்ரேலை கண்டிப்பதற்கு மனமில்லை, துப்பு இல்லைன்னு சொன்னா என்ன சொல்றது? நீங்க ஈரான் சமீபத்தில் அடிச்சது, நீங்க அந்த விஷயம் எல்லாம் பார்த்திருப்பீங்க, வீடியோஸ்லாம். ஈரான் இஸ்ரேலை அடிச்சது. அடித்தவுடன் அங்கிருந்த இஸ்ரேலியர்கள், யூதர்கள், பெண்கள்லாம் வந்து பாலஸ்தீனத்தில் கெஞ்சினாங்க. பாலஸ்தீனமே எங்களை மன்னித்து விடு, தயவு செய்து இதை நிப்பாட்டு, குழந்தைங்க செத்துறாங்க, குழந்தைங்களுக்கு உணவு இல்ல. எத்தனை நாளைக்கு? 4-5 நாளைக்கு ஈரான் அடித்ததற்கு நீங்க என்ன சொல்றீங்க? பிளீஸ் ஃபர்கிவ், தயவு செய்து மன்னித்து விடுங்கள் என்று கேட்டீங்க. ஆரியர்கள்ட்ட இந்த வழக்கம் உண்டு, ஆரியர்களிடமும் இதே வழக்கம் தான் சொன்னாங்க. யூதர்களும் ஆரியர்களும் ஒண்ணுதான். அடி வாங்கின உடனே காலை பிடிப்பான். ஐயோ பாவம் காலை பிடிச்சிட்டானே நினைச்சு நீங்க அடிக்கிறத நிப்பாட்டின உடனே காலை வாரிடுவான். அங்க ஈரான் தாக்குதலை நிறுத்தியது. திருப்பி பாலஸ்தீனத்தின் மீது மிக கொடூரமான தாக்குதலை இஸ்ரேல் தொடர்கிறது என்று சொன்னால், நான் நிறைவாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன். நேரம் கடந்து விட்டது, நீங்கள் உங்க தொழுகைக்கான நேரம் இது. இது இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு திருப்பி சொல்ற, மற்ற நான் சார்ந்து இருக்கக்கூடிய இந்து மத சகோதரர்கள், கிறிஸ்தவர்கள், மற்ற பொதுவான மக்கள் எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். இது ஏதோ பாலஸ்தீனம் கிறிஸ்தவ இஸ்லாமிய சண்டை அப்படிலாம் அதை சிறுமைப்படுத்தி புரிந்து கொள்ளாதீர்கள் தயவு செய்து. இது ஒருவனிடமிருந்து அவனுடைய நிலம் அபகரிக்கப்படுகிறது, அவன் தன்னுடைய நிலத்திற்காக போராடி கொண்டிருக்கிறான், அந்த நிலம் அவனுடையது, அது அவனுக்கானது, அவர்கள் பக்கம் இருக்கிறது அறம், அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்கிறது, அதன் பக்கம் நாம் நிற்க வேண்டும். மதத்தின் அடிப்படையிலானதாக இது இருந்திருந்தால் இன்றைக்கு அரபு நாடுகள், எத்தனை நாடுகள்ல இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் நடக்குது? ஏதாவது நடக்குதா? துபாயில இருக்கிறவனுக்கு ஏதாவது இதை பத்தி இப்ப கவலைப்பட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? இது முஸ்லிம் பிரச்சனை அல்ல, இது மனிதநேய பிரச்சனை, இது மனித உரிமை மீறல். அந்த மனித உரிமை மீறலுக்காக அதை கண்டித்து அதை எதிர்த்து நாம் இங்கே நிற்கின்றோம். அங்கே மாண்டு மடிபவர்களும் நம் வீட்டு பிள்ளைகள் என்பதை உணர்ந்து நாம் ஒன்றுபட்டு பாலஸ்தீனத்தினுடைய அமைதிக்காக, எனக்கு பாலஸ்தீன விடுதலைன்னு சொல்றதுல கூட எனக்கு ஒரு சற்று மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா அதல்ல, அது ஆல்ரெடி தனி நாடு, அது நாடு அங்கீகரிக்கப்பட்டு விட்டது, அவன் ஆட்சி. நான் என்னளவுல நான் என் புரிதலிலிருந்து நான் ஒரு கோரிக்கையை ஒரு முழக்கத்தையும் வைப்பேன் என்று சொன்னால், பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலே வெளியேறு, பாலஸ்தீனத்தின் மீது தாக்குதல் தொடுக்கும் இஸ்ரேலே தாக்குதலை நிறுத்து, அதற்கு உதவி செய்யும் அமெரிக்காவே அதை உடனடியாக நிறுத்து, கள்ள மௌனம் சாதிக்கும் இந்திய ஒன்றிய அரசே எப்பொழுதும் போல பாலஸ்தீனத்தின் பக்கம், நியாயத்தின் பக்கம் நில் என்பதை உறக்கச் சொல்லி, செவி கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை சொல்லி, நன்றியை சொல்லி, எனக்கு முன்பாக ஹாஜா கனி சொன்னார்ல, உட்காருங்கன்னு சொன்ன போது நான் ஒரு வார்த்தையை சொன்னேன் என்று, நான் எப்போதும் உங்களுடன் நிற்பேன், இப்பொழுதும் நிற்கிறேன் என்று சொன்னேன். அதையே சொல்லுகிறேன். எல்லா துயரிலும் எல்லா இக்கட்டிலும் செந்தில்வேல் உங்களோடு நிற்பேன். உயிரின் கடைசி அந்த உயிரினுடைய கடைசி துளி நிற்கும் வரை நான் உங்களோடு நிற்பேன் என்பதை உறக்க சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.